சுவாமி ஐயப்பனை நாம் நினைக்கும்போது கடினமான மலைப்பாதைகள், 18 புனிதப்படிகள் மற்றும் சபரிமலாவிற்கு செய்யப்படும் கடுமையான யாத்திரை ஆகியவையே நம் மனதில் தோன்றுகின்றன. ஆனால் சபரிமலை என்பது ஒரு பெரிய தெய்வீக கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே என்பது உங்களுக்கு தெரியுமா? கேரளத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆழங்களில் மறைந்து இருக்கும் பஞ்ச தர்மசாஸ்தா கோவில்கள் குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோவில், சபரிமலை மற்றும் காந்தமலை. புராண கதையின்படி இந்த 5 பண்டைய தலங்களும் பரசுராம முனிவரால் இந்த நிலத்தை பாதுகாக்கும் ஆன்மீக கோட்டைகளாக நிறுவப்பட்டன. இவை அனைத்தும் சேர்ந்து சுவாமி ஐயப்பனின் வாழ்க்கையின் 5 தனித்துவமான நிலைகளையும் மனித ஆன்மாவின் பரிணாமத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. விரிவான விளக்கத்தை வலைப்பதிவில் பாருங்கள். கேரளாவின் பஞ்சசாஸ்தா கோயில்கள் வெளி இணைப்பு விளக்கத்திலுள்ளது. எங்கள் பயணம் குளத்துப்புழா சாஸ்தா கோவிலில் தொடங்குகிறது. இங்கு இறைவன் பால சாஸ்தா விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தையாக வழிபடப்படுகிறார். இந்த நிலை நிர்பாவத்தையும் நம்முள் உள்ள தெய்வீகத்தின் தூய விதையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அமைதியான இந்த நதிக்கரையோர சூழலில் பக்தர்கள் புனித மீன்களுக்கு உணவளிக்கிறார்கள். இது பராமரிப்பின் ஒரு மென்மையான செயல். அடுத்து நாம் ஆரியங்காவோ ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கட்டத்தில் இறைவன் ஒரு இளைஞனாக வளர்ந்துள்ளார். வாழ்க்கையின் சுறுசுறுப்பான இளமை கட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரம்மச்சாரி. இங்கு சுவாமி ஐயப்பன் அவரது துணைவியான ஸ்ரீ புஷ்கலாவுடன் வழிபடப்படுகிறார். ஒவ்வொரு டிசம்பரிலும் பிரமாண்டமான திருக்கல்யாணம் அல்லது தெய்வீக திருமணம் இங்கு கொண்டாடப்படுகிறது. 3வது நிலை நம்மை அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறது. இங்கு சுவாமி ஐயப்பன் இனி குழந்தையோ இளைஞரோ அல்ல. அவர் ஒரு கிரகஸ்தா, வாள் மற்றும் கேடயம் ஏந்திய சக்தி வாய்ந்த குடும்பஸ்தரும் போர்வீர மன்னரும் ஆவார். பாம்பு கடிக்கு உயர்ந்த மருத்துவமனை என அறியப்படும் இந்த தெய்வம் அமிர்த கலசத்தையும் சந்தன குழம்பையும் ஏந்தியிருக்கிறது. இது மற்றவர்களை காக்கவும் குணப்படுத்தவும் வேண்டிய கடமையை குறிக்கிறது. பின்னர் இந்த பயணம் உச்சமான ஏற்றத்தை அடைகிறது. சபரிமலை உலக புகழ்பெற்ற இந்த புனித தலத்தில் இறைவன் அனைத்து உலகியலான பந்தங்களையும் தாண்டி உயர்ந்த துறவியாக ஒரு யோகியாக விளங்குகிறார். சின்முத்ரா யோக ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நிலை வானப்பிரஸ்தம், முழுமையான துறவு, மன ஒழுக்கம் மற்றும் அகங்காரத்தின் கரைத்தலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆனால் இன்னும் ஒரு இறுதி மர்மமான நிலை உள்ளது. காந்தமலை. இது நீங்கள் சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு உடல் மூலமான கோவில் அல்ல. இது பரமாத்மா, உருவமற்ற தெய்வீக நிலையை குறிக்கிறது. இங்கு தெய்வீக உயிர்கள் இறைவனை வழிபடுகின்றன என்றும் அது நமக்கு புனிதமான மகர ஜோதி ஒளியாக வெளிப்படுகிறது என்றும் நம்பப்படுகிறது. இது மனித பரிணாமத்தின் உச்சத்தை ஆன்மா அளவற்ற சித்தத்துடன் ஒன்றிப்போகும் நிலையை குறிக்கிறது. சுவாமி ஐயப்பனை உண்மையில் புரிந்து கொள்வது என்றால் இந்த பயணத்தை புரிந்து கொள்வதுதான். விளையாட்டுத்தனமான குழந்தையிலிருந்து உருவமற்ற ஒளிவரை பஞ்சசாஸ்தா வழித்தடம் வாழ்க்கையின் முழு வடிவமைப்பாகும். எல்லா கோவில்களின் விவரங்களையும் என் வலைப்பதிவில் பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.